தினத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் எனது பெண்கள் தின வாழ்த்துக்களை அனைத்துலக பெண்களிற்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் பெண்கள் மீது இழைக்கப்படும் எல்லா வகையான பாலியல் துன்புறுத்தல்கள், அடக்குமுறைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக பெண்கள் குரல் எழுப்பி போராடிய தினமான அனைத்துலக பெண்கள் தினம் மார்ச் 8ஆம் தேதியாகும். இத்தினத்தை நினைவுகூர்ந்து உலகின் தலைநகரங்கள் எங்கும் பெண்களால் போராட்டங்களும் எழுச்சி ஊர்வலங்களும் இன்று நடாத்தப்பெற்று வருகின்றன. இந்நிலையில் எம் தமிழீழப் பெண்கள் தாயகத்தில் கொடிய போரின் போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தம் உறவுகளை கடந்த 13 ஆண்டுகளாக இன்றும் தேடிக்கொண்டும் கடந்த 5 ஆண்டுகளாக போராட்டங்களை இன்றும் நடாத்தி கொண்டும் இருக்கிறார்கள். இதன்போது மேலும் நூற்றுக்கணக்கானோர் தங்கள் உயிர்களை இழந்தும் வருகிறார்கள். ஐநா மனித உரிமை சபை கூடும் இந்நேரத்திலும், அனைத்துலக பெண்கள் எழுச்சி கொள்ளும் இந்நேரத்திலும் எம் தமிழீழப் பெண்களின் போராட்டங்களுக்கு அனைத்துலக பெண்களின் ஆதரவை வேண்டி நிற்கின்றேன். இன்று பெண்கள் உலகில் ஆண்களுக்கு நிகராக ஜனாதிபதி, பிரதமர் முதல் போர்க்களங்கள் வரை எல்லா துறைகளிலும் பொறுப்புகளை ஏற்று திறமைகளை நிரூபித்தும் வருகிறார்கள். குறிப்பாக தமிழ் பெண்கள் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ், கனடியன் எம்பி ராதிகா சிட்சபேஷன், UK ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலர் நவநீதம் பிள்ளை போன்றோரையும் குறிப்பிடலாம். எமது தாயக விடுதலை போராட்டத்தில் எம் தமிழ் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக போர்க்களத்தில் பல உலக சாதனைகளை படைத்திருந்தார்கள். எமது தேசிய தலைவர் எம் பெண்களை கௌரவித்து முதல் பெண் மாவீரர் மாலதியின் நினைவு நாளான அக்டோபர் 10ஆம் தேதியை தமிழீழப் பெண்கள் எழுச்சி தினமாக பிரகடனப்படுத்தியிருந்தார். எமது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் ஆரம்பம் முதல் பெண்களுக்கென்று ஒரு அமைச்சை உருவாக்கி கௌரவப்படுத்தியது. அதன் முதல் பெண்களுக்கான அமைச்சராக நான் 2010 நியமிக்கப்பட்டேன். அன்று துணை அவைத்தலைவராக இளம்பெண் செல்வி சுகன்யா சுவிஸ் நாட்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பெண்கள் அவைத்தலைவர், துணை அவைத்தலைவர், துணை பிரதமர், அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் என பல பொறுப்புகளில் இருந்து செயற்பட்டு வருகிறார்கள். இவை எம் பெண்களுக்கு பெருமையாக இருக்கிறது. பிரித்தானியாவில் பல்லின பெண்கள் அமைப்புகளை கொண்ட மில்லியன் உமன் ரைட்ஸ் என்னும் பெண்கள் அமைப்பு பிரித்தானியாவின் தலைநகரில் அனைத்துலக பெண்கள் தினத்தை கடந்த 14 ஆண்டுகளாக பல்லாயிரம் பெண்கள் கலந்து கொள்ளும் பேரணியை நடாத்தி வருகிறது. இவ்வமைப்பு தொடங்கிய ஆரம்பத்திலிருந்து 11 ஆண்டுகளாக நான் பிரித்தானியாவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் மகளிர் அமைப்பின் பொறுப்பாளராக இருந்த காலத்திலிருந்து தமிழ் பெண்களுக்கு தலைமை தாங்கி நானும் இப்பேரணியில் கலந்து தாயகத்தில் தமிழ் பெண்கள் அனுபவிக்கும் அவலங்கள், அடக்குமுறைகளை அனைத்துலக சமூகத்திடம் துண்டு பிரசுரங்கள், பதாதைகள் மூலமும் தெரிவித்தும், இறுதியில் பிரித்தானியாவின் தலைநகரில் ட்ரஃபல்கர் ஸ்கொயர் சதுக்கத்தில் நடைபெறும் பிரமாண்டமான கூட்டத்தில் உரையாற்றியும் வந்திருக்கிறேன். அதே நேரம் கடந்த ஆண்டு வரை 12 ஆண்டுகளாக நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து பிரஸ் ரிலீஸ் இங்கிலீஷிலும் தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் தாயகத்தில் பெண்களின் நிலைகளை அவ்வப்போது தொடர்ச்சியாக வெளியிட்டும் வந்திருக்கின்றேன். அவற்றை இன்றும் tgthomeland.org என்னும் இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம். கோவிட் பெருந்தொற்று காரணமாக இன்றுடன் 3 ஆண்டுகள் கலந்து கொள்ள முடியாததையிட்டு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
நான் பெண்களுக்கான அமைச்சராக இருந்த காலத்தில் நாம் வாழும் நாடுகளில் நடக்கும் பேரணிகளில் எங்கள் பெண்களும் கலந்து எம் தாயக அவலங்களை அனைத்துலக சமூகத்துடன் வெளிக்கொண்டு வருமாறு நான் வேண்டிய போது 2019 நடந்த அனைத்துலக பெண்கள் தினத்தில் கனடாவில் இருந்து தாமாகவே முன்வந்து பலர் என்னுடன் தொடர்பு கொண்டு பல ஒழுங்குகளை செய்து இந்நிகழ்வில் மிகவும் எழுச்சியுடன் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அன்றைய நிகழ்வில் இன்று துணை அமைச்சராக இருக்கும் திரு குமணன், திரு மகாஜெயம், திரு ஆறுமுகம் கோபால் ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டமை இன்றும் என் நினைவில் அழியாது இருக்கின்றது. பெண்கள் தினமன்று இன்று கொண்டாடுகிறோம். அதற்காக கடுமையான போராட்டங்களை நடத்தி இன்று உலகளாவிய ரீதிய பெண்கள் தினம் கொண்டாடப்படுவது பெண்களால் தான். இதை கருத்தில் கொண்டு ஒன் உமன், ஒன் பாடி, ஒன் சோங், ஒன் லவ் என்ற கோஷத்துடன் நாம் ஒன்றுபட்டு எங்களுக்கான விடுதலை போராட்டத்தையும் நெஞ்சில் நிறுத்தி போராட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுத்து எங்கள் கனவுகளை வென்றெடுப்போம். நன்றி, வணக்கம். Vanakkam and greetings to all our honorable guests and esteemed speakers who have joined us today on this occasion of International Women's Day, celebrated on March 8th of every year. International Women's Day is a day in which we celebrate the social, economic, cultural, and political achievements of women around the world. The day also marks a call to action for accelerating women's equality around the world. My name is Kumanan Kunaratnam. I am an educator, researcher, and member of parliament for the transnational government of Tamil Nadu. I am also the proud deputy minister of the Ministry for Women, Culture and Heritage, who helped organize today's virtual seminar. To commemorate this International Women's Day, the Ministry for Women, Culture and Heritage of the transnational government of Tamil Nadu is holding this virtual webinar. This webinar will focus on discussing the initiatives of our ministry that supports and empowers Elam women across the world. The webinar will include speeches from leaders, scholars, and various other individuals, as well as cultural performances. Over the course of the last decade, many prominent Tamil women have come to hold positions of leadership around the world, such as Vice President Kamala Harris, who became the first female Vice President of the United States of America. Over the course of the last 5 years, Tamil mothers have been on a continuous protest to find their children, husbands, and loved ones who have been victims of enforced disappearances by the government of Sri Lanka and its forces. Many women have become champions in the fight to find justice for the victims of the Tamil genocide perpetuated by the government of Sri Lanka and its forces. Such advocates include Yasmin Sukha, the Executive Director of the International Truth and Justice Program, and Navanithan Pillai, who served as the United Nations High Commissioner for Human Rights from 2008 to 2014. The Ministry of Women, Culture and Heritage would like to highlight and showcase some of the amazing achievements and contributions of women in the various social, cultural, and political spheres around the world. Thank you to all those who are attending this virtual webinar across the world and joining us today to mark International Women's Day and celebrate the achievements of women globally so that we may strive for a more inclusive and equitable society. Tamilanthagam, Tamiliratayagam. Nandri, Vanakkam. மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். உலகமெல்லாம் பறந்து வாழ்கின்ற அத்தனை பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற, பார்வை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை தமிழ் மக்களுக்கும் என் அன்பான வந்தனங்கள். உலகத்தில் வாழுகின்ற அத்தனை பெண்களையும் போற்றி அவர்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவே ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதை போன்றே எமது தமிழினத்திற்கென்றும் தமிழ் மக்களின் அடிமை விலங்கை உடைத்து பெண் விடுதலைக்காக போராடிய, சமூக விடுதலையோடும் கூடிய பெண்களுக்கான பாதுகாப்புடன் கூடிய சுதந்திரத்தையும் நிலைநாட்டிக் கொள்வதற்காக எங்கள் தமிழீழ தேசிய தலைவரால் 1984 உருவாக்கப்பட்ட பெண்கள் அணியில் முதலாக
பெண்களும் சமத்துவமானார்கள் என போருக்கு சென்று தன்னை வீரமரணமாக்கிக் கொண்ட 2ஆம் லெப் மாலதி அவர்கள் அக்டோபர் 10 அன்று தன்னை வீரமரணமாக்கிக் கொண்ட அன்றைய நாளை தேசிய தலைவர் அவர்கள் தமிழீழ பெண்கள் எழுச்சி நாளாக இன்று வரை கொண்டாடி கொண்டு அனைவரும் வருகின்றோம். சர்வதேச மகளிர் தினம், தமிழீழ பெண்கள் எழுச்சி நாள், இவை இரண்டிற்கு பின்னாலும் அதற்கொரு போராட்ட வரலாறு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே 18ஆம் நூற்றாண்டளவில் வீட்டிற்குள்ளே பிறந்து வளர்ந்த பெண்கள் வெளியுலகம் தெரியாது, வீரமில்லாதவர்களாக, பயந்தவர்களாக, வெளியில் சென்று வேலை செய்ய முடியாதவர்களாக, வேலை செய்தும் அதற்குரிய ஊதியம் சரியாக கிடைக்கப் பெறாதவர்களாக, பாதுகாப்புடன் கூடிய சுதந்திரமற்றவர்களாக, காலாதி காலமாக ஆண் சமூகத்திற்கு பின்னாலே செயற்பட்டு வந்தவர்கள், அடிமைப்படுத்தப்பட்டு வந்தவர்கள், இவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை கண்டு கொதித்தெழுந்த பெண்கள் மாபெரும் உரிமை போராட்டங்களாகவும் பெண்கள் மாநாடுகளாகவும் நடாத்தி பல பெண்கள் ஒன்று திரண்டு பெரும் அணியாக ஒற்றுமையுடன் பலம் சேர்த்து நின்றனர். இதில் முதல் பெரும் பங்காற்றியவர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின் அவர்கள். ஆனால் அவருக்கும் சில எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்க, அடுத்து ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கெலண்ட்ரா என்பவர் முழு மூச்சாக பெண் விடுதலைக்காக சர்வதேசத்தோடு போராடியே இறுதியில் மார்ச் 8ஆம் திகதியை சர்வதேச மகளிர் தினமாக பிரகடனப்படுத்தி இன்று வரை நாங்கள் சர்வதேச மகளிர் தினமாக அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் வழித்தோன்றலாய் இன்றும் பெண்களாகிய நீங்கள் அனைவரும் ஏதோ ஓர் மூலையில் எங்கோ உங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறே எமது தமிழீழ விடுதலை போராட்டமும் 1984ஆம் ஆண்டு எங்களுடைய மகளிரை ஆயுத போராட்டத்திற்குள் தேசிய தலைவர் அவர்கள் உள்வாங்கி தம்மை இணைத்துக் கொண்ட அந்த தமிழீழ பெண்கள் மெல்ல மெல்ல 1990ஆம் ஆண்டு தனித்துவமாக செயற்பட்டார்கள். பெரும் படையணிகளாக, தரைப்புலியாக, ஆழக்கடலேறி படை நடத்தும் கடற்புலியாக, எதிரியை திணற வைக்கும் கரும்புலி படையாக, நீருக்கடியால் நீந்தி செல்லும் நீரடி நீச்சல் பிரிவாக, வேவு புலிகளாக, இன்னும் கனரக ஆயுத இயக்குநர்களாக, கனரக வாகன சாரதியாக, களமுனை சென்று தனித்து பெண்களாக எதிரியோடு களமாடி போர் படை நடத்தி மீண்டும் வரும் தரை கடல் கட்டளை அதிகாரிகளாக, விவரிக்க முடியாத மறைமுகங்களாகவும் எங்களுடைய தமிழீழ பெண்களின் வீரம் விழுதறிந்து நின்றது அன்றொரு காலம். ஆண்களுக்கு சரிநிகராக எல்லா தேச கடமைகளிலும் சிறந்து விளங்கினார்கள். எமது தமிழீழ விடுதலை போராட்டத்தின் அத்தனை கட்டமைப்புகளையும் மிளிர வைத்தார்கள். உலக அரசியல் அறிவும் கல்வியறிவு போதாதவர்கள் போராட்டம் சம்பந்தமான பட்டறிவை தேடி படிப்பவர்களாகவும் மாற்றப்பட்டு ஒரு படித்த சமூகமாக தமிழீழ பிரதேசம் பெண்களை வைத்த தேசிய தலைவர் அவர்கள் ஆணாதிக்க கோட்பாடுகளை அழித்து பெண்களுக்கான இயற்கை உபாதைகள் அவை என்றும் இயல்பானவை என அவர்களுக்கு புரிய வைத்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு அது ஒரு காலமும் தடை போடாது என எடுத்துச் சொல்லி தேசிய தலைவர் அவர்கள் தமிழீழ பெண்களை வளர்த்தெடுத்தார். தங்களால் தூக்க முடியாத சுமைகளையும் மனதை உரமாக்கி சுமந்து பயிற்சி பெற்று பல களங்களை வென்று வந்து சாதனையாளர்களாக தலைவன் முகம் பார்த்து நின்றார்கள். தங்கைகள் படை நடத்தும் அழகில் நான் தலை நிமிர்ந்து கொள்வேன். அந்த அண்ணனின் வாசகம் இன்னும் முடங்கி கிடந்த எங்களுடைய ஈழத்து பெண்களை இழுத்தெடுத்தது வெளியுலகத்திற்கு. எமது மக்களின் விடியலுக்காக புறப்பட்ட பெண்கள் சுதந்திர பறவைகளாக தமிழீழத்தில் வலம் வந்தார்கள். மனதளவில் தங்களை தைரியமாக்கியும் உடலளவில் மிகுந்த பலசாலியாக்கியும் தங்களை மாற்றிக்கொண்டதனால் அதனால் தான் அவர்களால் நிறைய வேலைகளை இலகுவாக செய்ய முடிந்தது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள்,
உலக வரலாற்றில் ஒரு ஒழுக்க கட்டுப்பாடுள்ள, அதாவது மது, மாது, புகைத்தல் போன்ற தீய பழக்கங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இராணுவ படையாக வழிநடத்திய, அந்த இராணுவ படையை வழிநடத்திய தீரம் மிக்க தலைவனின் ஆண் போராளிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களும் எங்களுடைய தமிழீழ பெண்களே. எதிரி எங்கள் மனங்களை நோக்கி வருகின்ற, எதிரி எங்களுடைய மக்களை நோக்கி அங்கே அடிமைப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுகின்ற அந்த பாதையில் அதை கண்ணுற்று தாங்க முடியாமல் அந்த தமிழீழ பெண்கள் கொதித்தெழுந்து போராட்டத்தில் இணைகின்ற போது அந்த பெற்றவர்களின் உள்ளம், அம்மா உன் மகள் வெடித்து சிதறினாள் என்ற தகவலை பெற்ற தாய்க்கு அறிவிக்கின்ற போது, ஐயகோ என் பிள்ளை இரவானால் வாசல் படி இறங்க மாட்டாத பயம் கொண்டவள், எப்படி அவளால் இதையும் செய்ய முடிந்தது என தாயின் புலம்பல் மன உறுதியையும் புடம்போட்டு வீர வரலாற்றை எழுதியவர்கள் எங்களுடைய தமிழீழ பெண்கள். இதனால்தான் இன்றும் தமிழீழத்தில் போரில் பாதிக்கப்பட்ட அத்தனை பெண்களும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக தனித்து நின்று உழைத்து வாழ்கிறார்கள். எத்தனையோ சவால்களை தாண்டி தங்களுடைய குழந்தைகளையும் வளர்த்து வருகின்றார்கள். அத்தனை மகளிருக்கும் மீண்டும் மீண்டும் நான் வாழ்த்துரைக்கின்றேன். இன்றைய நாளில் வரலாறு உங்களை வழிசமைக்கும். அங்கே தமிழீழ தேசிய தலைவன் வாழ்ந்த காலத்தில் சுதந்திர பறவைகளாக நடமாடிய உங்களுடைய வீரம், தமிழீழ பெண்களே, உங்களுடைய கருவில் பிறந்த அந்த பிள்ளை ஒவ்வொன்றும் அந்நியரின் பாதுகாப்பை அழகாக எடுத்துச் சொல்லும். எதிர்காலத்தில் எங்கள் தலைவன் வாழ்ந்தான், அந்த காலத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம் என்று இன்று எங்களுடைய மக்களின் வாயால் புலம்புகின்றதை நாம் அறிவோம். இன்று வெளியிலே செல்கின்ற பிள்ளை வீடு வரும் வரைக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றதாய் உள்ளங்கள் எத்தனை. ஆனால் அன்றொரு காலம் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் எங்களுடைய பிள்ளைகள் நடமாடவும் எங்களுடைய ஒரு தமிழீழ பிரதேசம் இருந்தது. 30 ஆண்டு காலமாக எங்கள் மண் விடுதலையோடு கூடிய பெண் விடுதலை வரும் வரைக்கும் பெண்கள் அர்ப்பணிப்புகளை அகிலமெங்கும் உரத்துச் சொல்வோம். அவர்களின் அடையாளங்களை எழுதிச் செல்வோம். பேனா முனைகள் குனியட்டும், அதன் வழி தமிழனின் தலைகள் நிமிரட்டும். பேனா முனைகள் குனியட்டும், அதன் வழி தமிழனின் தலைகள் நிமிரட்டும் என்று கூறி சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்பமைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஒருங்கிணைப்பில் மார்ச் 8 உலக பெண்கள் தினம் இன்றைய நாளிற்கு எம்மை பேச அழைத்ததற்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திற்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அங்கேயர்கண்ணி வழக்குரைஞர், தமிழகத்திலிருந்து பேசுகிறேன். இன்றைய மனித உரிமை என்பது முதன்மையாக பெண்களை, மனித உரிமையில் பெண்களும் குழந்தைகளும் முக்கியமானதொரு அங்கமாக இருப்பதாக பன்னாட்டு சட்டம் வரைவுபடுத்துகின்றது. இந்த நாளில், அதாவது பெண்கள் தினத்தன்று, நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும். இந்த பெண்கள் தினம் என்பது வெறும் பெண்கள் தினம் அல்ல, அது உழைக்கும் மகளிர் தினம் என்ற அளவிலேயே அது அன்றைக்கு சொல்லாடப்பட்டது. அந்த உழைக்கும் மகளிர் தினம் என்பது அன்றைக்கு பெருமளவு ஆலைகள் தொடங்கிய காலத்தில் சம கூலிக்காகவும் 16 மணி நேர வேலைகளை 8 மணி நேர வேலையாகவும் வாக்கு உரிமையை பெண்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கிளாரா ஜெட்கின், ரோசா லுக்சம்பர்க் போன்றவர்களின் ஒரு முக்கிய தலையெடுப்பில் அப்போராட்டம் நடத்தப்பட்டு மாநாடாக கொள்ளப்பட்டு 1908 ஒரு மிகப்பெரிய மாநாடு நடந்து
இந்த 3 உரிமைகளையும் வென்றெடுத்தார்கள். ஆக இன்றைக்கு அதை பின்னோக்கி பார்க்கும்பொழுது அதை தாண்டிய பல உரிமைகளை உலக அளவில் பெண்கள் நாம் பெற்றிருந்தாலும் ஒரு கீழான நிலையிலேயே, குறிப்பாக ஆசிய நாடுகளில் இருக்கின்ற தேசிய இனங்களை தாங்கி இருக்கின்ற நாடுகளில் பெண்கள் பல கூறுகளில் அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்தில், இந்திய ஒன்றியத்தில், நாம் குறிப்பாக தமிழ் தேசிய இனத்தில் இருக்கின்ற பெண்களை நாம் ஒப்புமையில் பார்க்கும் பொழுது இங்கு சாதியமும் நில உடைமையும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் இருக்கின்றது. இந்த சாதியமும் நில உடைமையும் இருக்கும்போது பெண்கள் அதற்கு கீழாக சாதியின் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தில் இருக்கும்போது அதற்கும் கீழாக பெண்கள் இங்கே வைக்கப்படுகின்றார்கள். அதுபோல நில உடைமை என்கின்ற அந்த கருத்தியலில் பெண்களின் திருமணம் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களுக்கான உரிமைகள் என்பது மிக 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 ஒரு ஏற்றத்தாழ்வோடு உரிமையற்று இருக்கின்ற நிலை இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது தமிழகத்தில் மட்டுமல்ல, ஆசிய நாடுகளில் இருக்க அத்துணை தேசிய இனங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இது போன்று ஒரு பார்வை இருக்கின்ற அதே நேரத்தில் மேலை நாடுகளாக சொல்லப்படுகின்ற வெளிநாடுகளில், ஐரோப்பிய அமெரிக்க கண்டங்களில் நாடுகளில் என்ன நிலையில் பெண்கள் இருக்கின்றார்கள் என்னும்போது இங்கும் குறிப்பாக நாம் அரசியல் அதிகாரத்தை கை கொண்டிருக்கின்ற அளவில் பல அந்த நாட்டு சட்டமன்ற பாராளுமன்ற அவைகளில், அதாவது செனட் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாராளுமன்ற அவைகளில் பெண்கள் ஒரு அதிகார நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கூறப்போனால் ஐக்கிய நாட்டு சபை என்று உச்சத்தில் நிற்கின்ற அந்த அவையிலும் பெண்களுடைய பங்கு என்பது இன்றைக்கு ஒரு தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் இந்த மகளிர் தினத்தில் நாம் இன்றைய நாளில் இது போதும், இந்த அதிகார வளர்ச்சி என்பதோ இல்லை இந்த ஆளுமை வளர்ச்சி என்பதோ பெண்களுக்கு போதும் என்கின்ற நிலையை நாம் சிந்திக்கின்றோமா, அல்லது இதிலும் குறைகள் இருக்கின்றதா, இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒப்பு நோக்க வேண்டும். பெண் விடுதலை என்பது ஒரு சமூக விடுதலையோடு இணைந்திருக்கின்றது. ஒரு நாட்டின் தேசிய விடுதலை என்பது அந்த பெண்ணுடைய பங்களிப்பு இல்லாமல் அங்கு ஒரு தேசிய விடுதலை இல்லை என்பதுதான் நாம் குறிப்பால் அறிகின்ற ஒரு கருத்தியலாக இருக்க முடியும். நம் தமிழீழ அரசாங்கம் என்பது அது உருவாகிய காலத்தில் பெண்களை முதன்மையாக வைத்து, அது போராட்ட களத்திலும் சரி அரசியல் நிர்வாகத்திலும் சரி எதுவாக இருந்தாலும் பெண்களை முதன்மைப்படுத்தி நின்ற ஒரு மிகப்பெரிய அரசாங்கம். ஒரு சமூகம் தோன்றுகின்ற அந்த தாய்வழி சமூகம் எப்படி ஒரு பெண்ணை தலைமை தாங்கி அந்த தாய்வழி சமூகம் அமையுமோ அதுபோன்று தமிழீழ அரசாங்கத்தில் பெண்களுக்கான அனைத்து நிலைகளிலும் ஒரு முதன்மை போக்கு இருந்தது. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற வேண்டிய காலத்தில் அது கருவறையிலிருந்து வெளியில் வந்து மீண்டும் அந்த கருவறைக்குள்ளேயே தள்ளியது போன்றுதான் தமிழீழ தேசிய விடுதலை என்பது அடைந்து அது கனிந்து வர வேண்டிய நிலையில் மீண்டும் அது உள்ளே தள்ளப்பட்டு விட்டது. அப்படி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை, போராட்ட வரலாற்றை தாங்கி இருக்கின்ற அந்த தமிழீழத்தில் கூட பெண்களின் உச்ச போராட்ட நிலை என்பதும் மற்ற துறைகளில் அவர்களுடைய தலைமை பண்பு என்பதும் மிகவும் வியப்புக்குரியதாக இருந்தது. அதுபோன்றே உலக பல நாடுகளில் விடுதலை போராட்டங்களில் பல பெண் போராளிகள், பெண் தத்துவ கருத்தியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இருந்திருக்கின்றார்கள்.
குறிப்பாக இந்த நாளை நமக்கு பெற்றுத்தந்த கிளாரா ஜெட்கின் ஆகட்டும், ரோசா லுக்சம்பர்க் ஆகட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்துடன் பெண் விடுதலை இணைத்து சமூக விடுதலைக்கான களத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆக நாம் இன்றைக்கு எத்துணை பேசினாலும் இன்றைக்கு உலக அளவில் உலக அழகி போட்டி என்பது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கார்ப்பரேட் என்று சொல்லப்படுகின்ற முதலாளித்துவத்தின் உச்ச கருத்தியலான பெண்ணின் அழகை ஒரு வணிகமாக்கி அதன் மூலம் சந்தைகளை உருவாக்க என்கின்ற அரசியல் இன்றைக்கு இல்லாமல் இல்லை. இன்றைக்கு சந்தைகள் உருவாக்கப்படுவதற்கு பெண்ணியம் என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கின்றது. எந்த அளவிற்கு இந்த சந்தைகளும் முதலாளித்துவம் கூர்மையடைந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றனவோ அந்த அளவிற்கு பெண் அடிமைத்தனம் என்பதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அழகியல் என்பதை பயன்படுத்தியும் அவர்களுடைய கற்பு நெறி என்பதை பயன்படுத்தியும் பலவாறான கோட்பாடுகளை இவர்கள் வகுத்து மக்களை மீண்டும் மீண்டும் ஒரு பிற்போக்குத்தனத்திற்குத்தான் ஆளாகின்றது. அறிவியல் வளர்ச்சி என்பது இருக்கலாம், பெண்களுடைய முன்னேற்றம் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் உயர்ந்திருக்கலாம். ஆனால் அது அந்த துறைக்கான வளர்ச்சிக்கான ஒரு போக்காக தான் பயன்படுத்தப்பட்டதே தவிர பெண்ணை ஒரு முழுமையான தன்முனைப்பான தன்மானம் மிக்க ஒரு முழு அரசியல் சூழ்நிலையை தீர்மானிக்கிற ஒரு அதிகாரத்தை கையில் எடுக்கிற ஒரு மனிதராக பார்க்கப்படவில்லை. அந்த விடுதலை அவளுக்கு தரப்படவில்லை என்பதுதான் இங்கு நாம் உணர வேண்டிய செய்தி. ஆக நாம் வளர்ச்சிகளை அடைந்ததை எண்ணி நாம் பல துறைகளில் நாம் பேச வேண்டும் என்றால் விரிவாக பேசலாம். பல நாடுகளிலும் பல துறைகளிலும் பல கருத்தியலிலும் பெண்ணியம் என்பது மிகப்பெரிய வியப்புக்குரிய வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு பாலியல் வல்லுறவு என்பதும், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் மற்றும் அழகியல் தன்மை என்பதும் இன்றைக்கு உலக அளவில் ஒரு ஓர்மையான ஒரு ஒடுக்குமுறையாக பெண்களுக்கு அனைத்து நாடுகளிலும் இருந்து வருகிறது. அதுபோல குடும்பத்திலும் அது உலகத்தின் அனைத்து நாடுகளிலும் குடும்பத்தன்மை அழிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடுகின்ற ஜனநாயக நாடுகளிலும் கூட, சோசலிசத்தை தொட்ட நாடுகளிலும் கூட பெண் குடும்பத்தில் அடிமையாக்கப்படுகிறார். அதனால் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற குடும்ப வன்முறை சட்டம் ஐக்கிய நாட்டு சபையின் வழியே அத்துணை நாடுகளுக்கும் அது கொண்டு செல்லப்பட்டது. ஐக்கிய நாடு சபையில் எந்த கூறுகளை எல்லாம் அடக்குகின்றார்களோ அந்த கூறுகள் எல்லாம் பெண்மையின் அடிமைத்தனத்தை தொட்டு அது அதற்கான விடுதலைக்காக எடுக்கப்பட்டது. ஆக இந்த சட்டங்கள் எல்லாம் வருகிறது என்பது ஒரு அடிமைத்தனம் இருக்கின்றது. உலகளாவிய பெண்களின் நடுவில் ஒரு ஓர்மையான ஒரு அடிமைத்தனம் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் இந்த நாளில் நாம் நினைவு கூர்வதை, நாம் நம்முடைய அதிகாரத்தை, அரசியல் ரீதியான அதிகாரத்தை நாம் கைப்பற்றி அழகியலையும் முதலாளித்துவத்தையும் நாம் I do acknowledge the traditional owners of the land on which we meet and pay tribute to their history, their culture and their ongoing struggles for justice, of which there are many in this country. I wish all women a happy International Women's Day. IWD has a rich history of protest and political activism. I would like to briefly mention aspects of this history to remind all of us why we need to honour and uphold the values and demands of this special day. In 1908, over 15,000 women marched through New York City demanding shorter hours, better pay and the right to vote. Most of the women were factory workers. The event was organised by the International Garment Workers Union to protest against the sweatshop conditions and starvation wages the women were paid. This event inspired women and men around the world. International Women's Day was formally recognised at the Second International Conference of Socialist Women. Clara Zetkin, a German socialist, moved at that conference that the date of the garment workers' strike, March 8, be recognised and celebrated around the world as International Women's Day. IWD 22 is an important day to honour the struggle of Tamil women for Tamil Elam and to highlight the crimes that continue to be perpetrated by the Sri Lankan authorities against Tamil women.
Tamil women have been targets of numerous Sri Lankan regimes. Many are victims of the ugly tactic of enforced disappearances. This crime involves governments working to eliminate political dissidents while denying any responsibility or knowledge of what happened. Enforced disappearance is a shocking crime. It causes ongoing and intense trauma for partners, children and siblings. How many Tamil women have been forcibly disappeared is unknown. We do know the figures are terribly high. Credible research puts the estimate at 60,000 to 100,000 disappearances from the 1980s until the end of the armed conflict in 2009. I do wish to acknowledge the outstanding work of many organisations who are advocating for justice for the forcibly disappeared and indeed for all Tamils. International Women's Day is an occasion when we can help amplify their demands for the release of information on all currently detained political prisoners and information on all those who were kidnapped or kept in refugee camps before and after the war. The advocates for the forcibly disappeared are also calling for the immediate release of detained prisoners. Tamil women also suffer when their husbands and others who they depend on are forcibly disappeared. Recent research shows that a future of poverty faces most of these women. Family assets, such as a house and bank accounts, are usually in the man's name, so their wives can find it near impossible to access what is rightfully theirs. The human rights abuses Tamil women have faced need to be investigated. The International Crisis Group, based in Brussels, has reported on credible allegations of sexual violence, including trafficking and forced prostitution. They found that many of the crimes go unreported because of policies and actions of successive Rajapaksa governments. The lobbying of the UN human rights bodies by Tamil groups and their supporters has been outstanding. The issue of the human rights abuses and the crimes against humanity that Tamils suffered and suffer have been on the agenda of the UN Human Rights Council since the war ended in 2009, thanks to the hard work of many Tamils in Sri Lanka and members of the Tamil diaspora. However, the progress of the UN to hold accountable those who murdered, tortured, raped and disappeared hundreds of thousands of Tamil women and men has been minimal due to the attitude of countries like Australia that put their self-interest before the principle to protect human rights. A UN report released last year by the Office of the High Commissioner for Human Rights tracks Sri Lanka's current deteriorating human rights situation. The report warns that the failure of Sri Lanka to address past violations is increasing the risk of further human rights violations. It highlights the increasing impunity and militarisation within government circles and the damaging impact on civil society of a growing culture of intimidation. Impunity for Sri Lanka's past crimes is now one of the most serious problems for all Tamil people. When perpetrators are not held accountable, it creates a frightening culture. Today, Tamil survivors live in a heavily militarised state. In some areas, there is one soldier for every 2 civilians. So many of these soldiers have come to believe they will never be charged. It is not surprising that there is, therefore, a high rate of crimes against Tamil women and men to this day. On IWD 2022, we need to speak up about all crimes committed against Tamil women. We also need to acknowledge and celebrate the positive aspects of the role of Tamil women. Tamil women played a key role in elevating the progressive policies of the Tamil Tigers. The Tigers were committed to eliminating the caste system, ending gendered violence and consolidating women's equality. Specifically, this meant a commitment to abolish the dowry system. Once achieved, this would open the way for greater freedoms for individuals, particularly women, to enter relationships on their own terms.
Women's involvement in protest actions are deeply inspiring. In the 1970s, Tamils took a stand against Sri Lanka's structural discrimination, which privileged Sinhalese people in education and employment over Tamil and Muslim peoples. Last year, Tamils participated in a mighty march across Sri Lanka to demand justice and accountability for the war crimes, crimes against humanity and genocide occurring in Sri Lanka. Significantly, members of the Muslim community who are also experiencing shocking discrimination perpetrated by Sinhalese Buddhist extremist nationalists joined these events. These are just two examples of the many actions that Tamil women have been involved in over the years. Throughout these years of protest, Tamil women have played a leading role, from organising actions against the decision in 1956 to make Sinhala the only official language in Sri Lanka, to their persistence in calling for Sri Lanka's referral to the International Criminal Court for ongoing crimes against humanity and other human rights abuses. Tamil women and men over many years have appealed to the international community to help them secure justice. On the occasion of March 8, International Women's Day, it is a further reminder for all of us that not only do we celebrate the achievements of Tamil women on this day, but we also stand with all Tamils in their ongoing struggles. 13 years after the end of the Civil War, the perpetrators must be held to account. It is time Sri Lanka was referred to the International Criminal Court. We cannot rest until that day is achieved. Happy International Women's Day to all Tamil women. Thank you. Greeting, ladies and gentlemen. First of all, I would like to thank you for organizing this webinar and for giving me the opportunity to participate. This year's theme for the International Women's Day is Gender Equality Today for a Sustainable Tomorrow. Gender equality is not only a fundamental human right, but a necessary foundation for a peaceful, prosperous, and sustainable world. Many women have gotten together and have been fighting for their rights over decades. As a Tamil woman, I am very proud to recognize the Tamil women before me who proved their ability in breaking the long-time bias and making a history in equally with men in many areas in Tamil. Existing structure should encourage women to develop their leadership roles, not just in words, but in support and actions to overcome the challenges together. Women are the backbone to this world, and they are contributing tirelessly, building the family, building the community, and building peace. Women should act together, women should stand together, breaking the bias at workplace together, in our community together, and bringing awareness in most vulnerable areas together. All women have a responsibility to act towards advancing gender equality to change this world. Coming together, women will rise up as powerful leaders, having a deep impact towards climate change, peace-building process, and sustainable development. The Universal Declaration of Human Rights should be taught not only to women, but all Tamils. Every person has value and dignity. Human rights connect each other through a shared set of rights and responsibilities. When every individual ensures that they are exercising their rights with considerations for others, there will be harmony in their community. When human rights are violated, that should be reported and act upon it. Everyone has a responsibility and duties towards others in their household and community to stand for justice. I wish all the best to all women who are part of changing this world by their commitment and their amazing leadership. We are the future. We are strong, we are resilient, and women's voices matter. Thank you.